இனிய தமிழர்களே வணக்கம். கட்டளை அப்படிங்கிற சொல் நமக்கு இன்றைக்கெல்லாம் அந்த ஆர்டருங்கிற பொருளில் நடைமுறையில் இருக்குது. உண்மையில் இந்த கட்டளைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள், என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன பார்த்திங்கன்னா, நிறைய 20க்கும் மேற்பட்ட பொருள்கள் அந்த சொல்லுக்கு இருக்கின்றன. அதில் ஒன்று கல்லாலான தடுப்பு கட்டளை அப்படின்னு நமக்கு தெரியும். கல்தலை கட்டளைங்கிற பொருள் இருக்கிறது. அப்புறம் கட்டளைக்கல் அப்படின்னா இந்த தங்கத்தை உரைக்கிற கல் இருக்கே, அதற்கும் கட்டளை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறது. ஆமாம், எழுநிலை மாடத்தில் வேனில் காலத்தில் அந்த காற்று வருவதற்குன்னு ஒரு பாதை இருக்கும். தமிழில் சாளரம்னு ஒரு சொல்லு உண்டு, கால்வழின்னு ஒரு சொல்லு உண்டு, கால் அதருங்கிற ஒரு சொல்லு உண்டு. அதற்கு இணையான காலேகம்ங்கிற சொல்லும் இருக்குது, சாலகம்ங்கிற சொல்லும் இருக்குது. அது மாதிரி நேர்வாய் கட்டளை தெரியாது அப்படின்னு நெடுநல் வாழையில் தலைவி இப்போ அந்த குதிர் காலத்தில் அந்த ஜன்னலை திறக்காமலே அல்லது அந்த சாளரத்தை திறக்காமலே பேசாமல் அமைதியாக இருந்தார். அந்த பொருளை தான் நேர்வாய் கட்டளை தெரியாது அப்படிங்கிற சொல்லாட்சி இடம்பெறுகிறது நண்பர்களே. வேனில் பள்ளி தென்வழி தருவோம், தெற்கேந்து வீசுகிற காற்று தென்வழி, இப்போ தான் தென்றல்ங்கிறோம். தென்வழி தருவும் நேர்வாய் கட்டளை, அந்த சிறந்த திறப்பை பெற்றிருக்கக்கூடிய கட்டளை திறக்கப்படாமலே இருந்ததுன்னு அந்த பாடல் பொருள். இந்த கட்டளைங்கிற சொல் இந்த மாதிரி காற்று வருகிற வழிங்கிற பொருளையும் இடம்பெறதை கவனிக்கிறோம். பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும், முன்னாடியே கட்டளை அப்படின்னா சரி, நாம் அந்த திருச்சியிலேருந்து கரூருக்கு போனோம்னா வெளியில் கட்டளைன்னு ஒரு ஊர் வருது. அந்த கட்டளைக்கு என்னங்க பொருள்? காமராசர் கூட புதிய கட்டளை கால்வாய்னு ஒன்று தொடங்கியிருந்தார் ஒரு திட்டத்தை. இப்போவும் அதுக்கு புதிய கட்டளை கால்வாய் அப்படின்னு அந்த கால்வாய்க்கு பேர். கட்டளைங்கிறது ஒரு ஊர் பெயர். அப்புறம் புதிய ஊர் ஒன்று வர்றப்போ அது புதிய கட்டளையாகி விடுகிறது. அகராதியில், அதுவும் தமிழ் அகராதி, நான் பல நேரங்களில் இந்த மாதிரி சொற்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழில் அகர முதலின்னு சொல்லி சண்முகம்புல பதிப்பிச்சிருக்கார். ராஜா ஞானசம்பந்தம், பரமசிவானந்தம், கொண்டல் சு மகாதேவன் இவங்கெல்லாம் மேற்பார்வையாளர் இருந்து வெளியிட்ட தமிழ் அகராதியை எடுத்து பார்த்தோம்னா எல்லைப்புறத்து ஊர்னு போட்டிருக்காங்க. கட்டளைனா கொங்கு நாடோ அல்லது வேறு அல்லது ஒரு அரசனுடைய சிற்றரசனுடைய ஒரு நாட்டினுடைய எல்லையிலையோ இருக்கிற ஊருக்கு கட்டளைன்னு பேர் நண்பர்களே. அப்போ அந்த எல்லைப்புறத்து ஊர் அப்படிங்கிற பொருளும் இந்த கட்டளைங்கிற பொருள் இருந்திருக்கிறது. அந்த கட்டளைங்கிறதுக்கு பக்கத்தில் புதிய எல்லைங்கிற பொருள் புதிய கட்டளை இருந்திருக்கலாம். அப்புறம் அந்த புதிய கட்டளை ஓரமாக ஒரு கால்வாய் வெட்டப்பட்டிருந்தது, அதுக்கு புதிய கட்டளை கால்வாய்னு பேர். அதனால் நம்ம கட்டளை அப்படின்னா அது ஏதோ ஆர்டருங்கிற பொருள் மட்டும்தான் நமக்கு தெரியும் என்று நாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை நண்பர்களே. இது ஒரு நல்ல ஒரு சொல்லாட்சியாக இருக்கிறது. நாம் நம்முடைய ஊர் பெயர்களை ஆராய்ச்சி செய்கிற போது பல்வேறு நுட்பங்கள், நமக்கு புதிய சிந்தனைகள் கிடைக்கின்றன. அவற்றை தொடர்ந்து சிந்திப்போம். கட்டளை என்கிற சொல்லுக்கு காற்று வருகிற வழி, கட்டளை என்கிற சொல்லுக்கு எல்லைப்புறத்து ஊர் அப்படிங்கிற சொல்லாட்சி இருப்பதை கவனத்தில் கொள்வோம். நன்றி.